ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய சிங்கிள் பசங்க ஷோல கூமாப்பட்டி தங்கபாண்டியும் சாந்தினியும் கண்டஸ்டன்டா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் செமையா ஃபன் பண்றதால இவங்க ரெண்டு பேருக்குமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இவங்க பழகுற விதத்தை பார்த்துட்டு நிறைய பேர் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ரிலேஷன்ஷிப் இருக்குது, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில சாந்தினி மற்றும் தங்கபாண்டி ஒரு வீடியோவை வெளியிட்டு சில விஷயங்களை ரொம்பவே எமோஷனலா பதிவு பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். சாந்தினி அவர்கள் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சிங்கிள் பசங்க ஷோ மூலமா எபிசோட்ல பண்ணிருக்கோம். சோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் இங்க ரொம்ப சந்தோஷத்தை தாண்டி என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என்னோட பர்சனல் லைஃப் ஒருத்தர்னால ரொம்பவே பாதிக்கப்படுது. ஏன்னா நாங்க ரொம்ப க்ளோஸா நடிக்கிறதுனால, ரொம்ப க்ளோஸா டான்ஸ் ஆடுறதுனால அத நீங்க வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அத வேற மாதிரி பாக்குறீங்க. ஆனா அது கிடையாது. உண்மையிலேயே அந்த மாதிரியான நபர்கள் நாங்க கிடையாது. எங்களுக்குள்ள 1000 இருக்கும். ஆனா அந்த மாதிரியான எந்த விஷயமும் கிடையாது. மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நான் அந்த மாதிரியான வீடியோவை போடுறோம் தவிர எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல. ஆனா என்ன தப்பா Facebook, Instagram மாதிரியான விஷயங்களை எடிட் பண்ணி நீங்க போடுறீங்க. மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க சாந்தினி. அதே மாதிரி குமாப்பட்டியும் தங்கபாண்டியும் நான் ஒரு கிராமத்துல இருந்து வளர்ந்து வரேன், முடிஞ்சா ஆதரவு கொடுங்க, இல்லனா ஆண்டவன் பாத்துக்குவான். மக்களே, இந்த ஷோக்காக நான் எவ்வளவு உண்மையா இருக்கேன்னு தெரியுமா? என எல்லாரும் சாந்தினி கூட சேர்த்து வச்சு இந்த மாதிரி பண்றத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சோ மக்களே, இந்த ஷோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது. எல்லாமே கடந்து போயிரும். நானும் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே கடந்து போகும் அப்படிங்கிற பாசிட்டிவ் நோட்டோட தான் உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சிங்கிள் பசங்க ஷோல எங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி பேசுறத நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க இவங்க ரெண்டு பேரும் பேசி இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.